Red Note celebrates Annamal Institute of Hotel Management, Tamilagam Engum Varagum Ulaga Nayagan Kamala Hassan Avargalin Indian is back. Powered by Chennai's Amrita Aviation and Hotel Management College, Saral Ani Amla Arogyam Naturala, Associate Sponsor Tarannum Homes and Fast Track Taxi App, Restaurant Partner Junior Kupanna, Technical Partner Vishnu Prasad Research Center. wanna you say Lantar ka venture me Kural ke danger me Vigilante Come back India Come back India Yes Come back India Come back India கமலு மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் எனக்கு ஏன் அந்த கேரக்டர் கொடுத்த வாலி என்னோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு செவுத்துல பார்த்துட்டு என்னடா இவன் படம் வச்சிருக்க நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும்டா உனக்கெல்லாம் முன்னாடி அவன் சகலகலா உள்ளவன்டா கொஞ்சம் கூட யோசிக்காம என் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைனர் வாழ்னு என்ன கொஞ்சறதும் நான் சும்மா உட்காந்து காலை தூக்கி டேபிளில் போட்டு அது பிடிச்சி விட்டு சொடக்கு போடுறதும் பண்ணவே மாட்டாங்க. நீங்க நல்லவரா கெட்டவரா? கடவுள் பாதி மிருகம் பாதி. இந்த படத்துல யூஸ் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதுல பல நல்ல நடிகர்களை கொண்டு இருக்கிறேன். இத்தனை வருஷத்துல உன்னை எப்படி பார்த்தனோ அதே துடிப்போடு அப்படியே தான் இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். தமிழ் சினிமாவில் இன்னும் என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்க? டெய்லி அண்ட் கான்வர்சேஷன் வரக்கூடிய நபர்களில் ஒருவர் இவர். எங்கள் அம்மா அப்பா பற்றி கூட அவ்வளோ பேசுவாங்க. பாலச்சந்தர் சாருடைய மைண்ட் செட் ஹஸ் சேஞ்ச்ட் த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. செட்டில் புரியுமா சார்னு கேட்டவனை போட்டு தர்மடியாக அடிச்சிடுவார். எங்கள் ஆளுகளை என்ன நினச்ச தமிழ்நாட்டில் எல்லாரும் முட்டை பசங்க நினச்சிட்டு இருக்கான்னு சண்டைக்கு வருவார். என்ன மக்கள் ஒத்துக்கொள்வதுக்கு 25 வருஷம் ஆச்சு. முதல் 5 வருஷத்துலேயே பொறுமை எழுந்துட்டேன். அப்போ சில வார்த்தைகள் அசட்டுத்தனமாக பேசியிருக்கலாம். இப்போ நினச்சா கூசுது எனக்கு. அண்ணமால்னாலே மன திருப்தி தான். Annamal Institute of Hotel Management. Chennai's Amrita Aviation and Hotel Management College. படிக்கலாம் இன்று பறக்கலாம் நாளை. விட்டமின் சி மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா. ஆரோக்கியம் நேச்சுரலா. Feel the nature. LA Beach Meadows on Kadalur by Tarannum Homes. Per square feet 500 rupees only. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். ஜூனியர் குப்பண்ணா வயிறு நிறையும் மனசு கரையும். கமலு நல்லா இருக்கியா? நான் உன்னோட நடிக்கிறத நம்ம செட்டில் பேசுறது எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. நீயும் மிஸ் பண்ணுறியா? சரி, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் எனக்கு ஏன் அந்த கேரக்டர் கொடுத்த? என்ன நடந்துச்சுன்னு நீயே சொல்லு. ஸோ ஒரு வில்லனா நீங்கள் வந்து காட்டியிருந்தீங்க அந்த படத்தில். இது அவர் சொல்ல நினைக்கிறது. நாகேஷ் என்னுடைய ரசிகர் யாரோ போட்டு வச்சுருக்காங்க. அது நாகேஷ் அவர்களும் நானும் பேசிக்கிறது வந்து ஒரு மூத்த தலைமுறை நடிகர், அதுக்கு அடுத்த தலைமுறை நடிகர் பேசுகிற மாதிரி இருக்காது. அது காரணம் அவர் தான். அவரை தன்னுடைய சமகால நடிகர் மாதிரியே என்ன நடத்திட்டார். ஒரு 19 வயசு கமலஹாசன் குமாஸ்தாவின் பெண் அப்படிங்கிறதுல ஒரு மிராசுதாராக நடிக்கிறேன். அதில் இன்றைக்கி பாருங்கள், அவருக்கு ஜால்ரா போடுற ஒரு அடிவரடியாக வருவார். கொஞ்சம் கூட யோசிக்காமல் என் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைனர் வாழ்னு என்ன கொஞ்சறதும் நான் சும்மா உட்காந்து காலை தூக்கி டேபிளில் போட்டு அது பிடிச்சி விட்டு சொடக்கு போடுறதும் பண்ணவே மாட்டாங்க நல்ல நடிகர்கள். ரிஹர்சல் ஒவ்வொன்றிலையும் எனக்கு சொடக்கு போட்டிருக்காரு. அதுலேருந்து ஆரம்பித்து அவருக்கு வந்து மற்றவங்க மாதிரி அன்பு சொல்ல தெரியாது. கமெண்ட் அடித்தாருன்னா செல்ல திரும்பிடும். அந்த மாதிரி ஒரு அடி கொடுத்தாருன்னா 3 வாட்டி தலை சுத்தம் எக்ஸார்சிஸ்ட் மாதிரி. அவர் வந்து மற்றவங்களை கிண்டல் அடிக்கிறதும், நாடகம் எதுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு வாட்டி நான் தப்பிச்சுட்டேன், அவரும் கிரேசி மோகனும் போயிருக்காங்க நாடகத்துக்கு. நாடகம் சைக்கிளை இங்கே உட்காந்துருந்துருக்காங்க. இவர் கரெக்டாக அவர் பார்க்காத போது போயிடலான்ட்டு இப்படி எழுந்திரிச்சிக்காரு. எப்போ மொத்தத்தில் போடுவார் கிரேசி மோகன். போனதும் அப்படின்னு இருக்காரு. எங்கடா போகிறேன் என்ன விட்டுங்கிறவர் அப்படின்னு இருக்காரு. வாய் நிறையா இருக்கு, துப்பிட்டு வரேன்னு இருக்காரு.
அங்கே ஏன்டா துப்புற இங்கே அப்படியே துப்பிடுனா அப்படிப்பட்ட நாகேஷை வந்து இப்போ பாருங்கள், இன்றைக்கி இந்த கேள்வி யாரும் கேட்கலன்னா நாகேஷை பற்றி வேறு ஏதாவது சொல்லியிருப்பேன். கண்டிப்பா. There's never a conversation with you without these வாலி things. என்னோட ஆஃபீஸுக்கு வந்துட்டு சவுத்தில் பார்த்துட்டு என்னடா இவன் படம் வச்சுருக்க நீ அப்படின்னு கேட்டார். நாகேஷ் சார் படத்தை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்குண்டா உனக்கெல்லாம் முன்னாடி அவன் சகலகலா உள்ளவன்டா, நான் தான் உனக்கே பட்டம் கொடுத்தேன், எதை செஞ்சாலும் அப்படி செய்வான்டா அவன் இப்படிலாம் வருவான்னு நான் எதிர்பார்த்தேன், வேறு யாருமே எதிர்பார்க்கலன்னாரு. அதில் உனக்கு ஒன்று தெரியுமா, சமகால நண்பன் ஒருத்தன் இப்படி ஒத்துக்கிறதே அவனுடைய சாதனைன்னாரு. அந்த மாதிரி நாங்கள் நானும் வாலியும் உட்காந்தோன்னா நாகேஷ் பற்றி பேசாமல் இருக்க முடியும். சிவா இன்னும் சொல்லப்போனால் நாகேஷ் பற்றி பேசாத நாள் கேபி அவர்கள் நான் வந்து கொஞ்ச நாள் கழித்து தான் நிறுத்தினார். இல்லைன்னா ஒரு காட்சி நல்லா வந்தால் நாகேஷ் ஞாபகம் வரும், நல்லா வரலைன்னா தலையில் அடிச்சுக்கிட்டு உனக்கு இந்த சீனை எழுதி கொடுத்துட்டேன் நாகேஷை நினச்சிக்கிட்டு அப்படின்னுவார். ஸோ எப்படி இருந்தாலும் நாகேஷ் அதில் வருவார். நாகேஷ் என்னுடைய வாழ்க்கையில் வியாபித்த அளவு எத்தனை பேர் வாழ்க்கையில் வியாபித்திருப்பாருன்னு தெரியாது. சூப்பர் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? டேய் கமல், 28 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் உன்னை சேனாபதியாக பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இத்தனை வருஷத்தில் உன்னை எப்படி பார்த்தனோ அதே துடிப்போடவும் இன்னைக்கு முதல் நாள் ஷூட்டிங்குக்கு எப்படி நீயோ அப்படியே தான் இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். தமிழ் சினிமாவில் இன்னும் என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்க? நீங்கள் பண்ணதில் பாதியாவது பேனாவை வச்சு செய்யணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து எனக்கு வாத்தியார், ரஜினிகாந்துக்கு வாத்தியார், ஸ்ரீதேவிக்கு வாத்தியார், அவ்வளோதான் தெரியும். அதில் முக்கால்வாசி லைம் லைட்டு எங்கள் பக்கம் திரும்பிடும். அவர் நாகேஷுக்கு வாத்தியார், நாகேஷ் எனக்கு வாத்தியார், இப்படி வாத்தியாருக்கு வாத்தியார்னு அவர். அது மட்டும் இல்லை, அவர் 100 படம் இயக்கியிருக்கிறார். அது ஒரு கணக்கு தான் சொல்கிறேன். அதில் 80 படம் இவராக உட்காந்து யோசித்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கின படம். ஒரு 20 படம் கூட அது கூட இருக்குமாங்கிறது டவுட்டு. ரீமேக்கில் வாங்கி பெரிய ரசிகன். நான் அவர்கிட்ட இருந்து இன்னும் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னு அவர் கேட்குறாருன்னு என் மனசில் டெய்லி கேட்டுட்ருக்காரு இந்த கேள்வி. இன்னும் சொல்லப்போனால் என் நண்பர்களுக்கு தெரியும், டெய்லி என் கான்வர்சேஷன் வரக்கூடிய நபர்களில் ஒருவர் இவர், இன்னொருவர் சிவாஜி சார். எங்கள் அம்மா அப்பா பற்றி கூட அவ்வளோ பேசுவாங்க. நான் இது ஒன்று கொடுக்கல் வாங்கல் கிடையாது எங்களுக்குள்ள. எப்படி கொடுத்தாரு எப்படி வாங்கினேன் அது கூட தெரியாது, ஞாபகம் இல்லை எனக்கு. இவருடைய விஷயங்கள் இன்னைக்கு எனக்கு நிறைய முதலீடாக அமைந்திருக்கிறது. அதெல்லாம் சரியாக பயன்படுத்தணும். பாலச்சந்தர் சாருடைய மைண்ட் செட் has changed the Tamil film industry. Undoubtedly. ஒரு சில இயக்குனர்கள் ஐயோ ரசிக இது ஒத்துப்பாங்களோ ஒத்துக்க மாட்டாங்களோ, இது பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அந்த பதட்டத்திலே இருப்பாங்க. இவர் ரசிகர்களுக்கு பிடிக்க வைக்கணுன்னா என்ன பண்ணணும்னு யோசிப்பார். இது எழுதினா போதும்னு முடிவு பண்ணுவார். இதுக்கு மேலே சொல்ல தேவையில்லை. எங்கள் ஆளுகளை என்ன நினச்சேன்னு செட்டில் புரியுமா சார்னு கேட்டவனை போட்டு தர்மடியாக அடிச்சிடுவார். என்ன நினச்சிட்டு இருக்க, தமிழ்நாட்டில் எல்லோரும் முட்டை பசங்க நினச்சிட்டு இருக்கான்னு சண்டைக்கு வருவார். அதே மாதிரி இவருக்காக பரிந்து பேசி சண்டை போடுற ஆடியன்ஸ் இருந்தாங்க. ஃபுல் கட் அவுட்டு வச்ச ஒரு இயக்குனர்னு சொன்னால் இவர் தான். அது எங்களுக்கு புரியல அப்போ அதோடைய பலம். ஸ்டாண்டிங் கட் அவுட் ஃபார் அ டைரக்டர் இப்படி கையை வச்சு நிற்கிறது, அது பேர் பாலச்சந்தர் படம். கமல்ஹாசன் படம் இல்லை, ரஜினிகாந்த் படம் இல்லை, அதெல்லாம் அப்புறம். அப்படி தன்னை உயர்த்தி பிடித்தார். தன்னை மாத்திரம் இல்லை, ரசிகர்களை இழுத்துட்டு வரக்கூடிய அந்த 100 படத்தில் 50 படம் அவர் ட்ரெண்ட் செட்டிங் ஃபிலிம்ஸாக தான் எடுத்தார். இப்போ பார்க்குற ஒரு தலைமுறை இது நான் கூட யோசித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான தளத்தையே அமைத்து கொடுத்தவர் அவர். அந்த மாதிரியான ஒரு தளம் அமைக்கும் தளவாயாக நான் இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. ஸோ ட்ரூ சார். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஆடியன்ஸையும் வந்துட்டு வாங்க யூ ஆல்சோ க்ரோ அப்
your taste has அவருக்கு ஒரு நடிகர் பட்டாளத்தையே நட்சத்திர பட்டாளமாக மாற்றிருக்காரு. அதை விட பெருசு நட்சத்திர ஆடியன்ஸாக இந்தியாவில் தமிழ் ஆடியன்ஸை மாற்றிருக்காரு அவர். என்ன மக்கள் ஒத்துக்கொள்வதற்கு 25 வருஷம் ஆச்சு. முதல் 5 வருஷத்துலேயே பொறுமை இருந்துட்டேன். அப்போ சில வார்த்தைகள் அசட்டுத்தனமாக பேசியிருக்கலாம். இப்போ நினைச்சா கூசுது எனக்கு. நீங்க நல்லவரா கெட்டவரா? கடவுள் பாதி மிருகம் பாதி. இந்த படத்துல யூஸ் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இதில் பல நல்ல நடிகர்களை கொண்டு இருக்கிறேன் நான். உங்க பொழப்ப கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. இந்த டயலாக நீங்க யாருக்கு டேக் பண்ணுவீங்க? நல்லபடியாக ஆரோக்கியமாக முடிக்கணும் இந்த விழாவுங்கிற எண்ணம் யாருக்கோ இல்லைன்னு நினைக்கிறேன். Red Note celebrates Annamal Institute of Hotel Management, Tamilagam Engum Varagum Ulaga Nayagan Kamalahassan Avargalin Indian is back. Powered by Chennai's Amurtha Aviation and Hotel Management College, Saral Ani Amla Arogyam Naturala, Associate Sponsor Taranam Homes and Fast Track Taxi App, Restaurant Partner Junior Kupanna, Technical Partner Vishnu Prasad Research Center. அண்ணம்மாள் நாளே மன திருப்தி தான். அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். சென்னை அமிர்தா ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ். படிக்கலாம் இன்று, பறக்கலாம் நாளை. விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா. ஆரோக்கியம் நேச்சுரலா. Feel the nature. LA Beach Meadows on Kadalur by Taranam Homes. Per square feet 500 rupees only. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். ஜூனியர் குப்பண்ணா, வயிறு நிறையும் மனசு கரையும்.